ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருக்க வீடியோ வந்து என்னென்னா, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட் வீடியோ ஷார்ட்ஸ் மாதிரி ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன் அண்ட் யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் வந்து அது ஜஸ்ட் ஒரு 60 செகண்ட்ஸ் வீடியோவில் வந்து பெருசாக எதுவும் வந்து சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு அண்ட் நிறைய பேர் டிஎம்ஸ் பண்ணியிருந்தாங்க, சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் இங்கே யூடியூப்லும் நிறைய காமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து நான் வந்து சரி ஓகே, நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்து எப்படின்னா கைட்லைன்ஸ் வந்து வரதுக்கு முன்னாடி, ஸ்காலர்ஷிப் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வீடியோ வந்து எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து லாஸ்ட் இயரில் உள்ள 2025 இது கைட்லைன்ஸ் இது. ஸோ இதை வச்சு நான் வந்து சொல்லலான்ட்ருக்கேன். அதுக்கடுத்து 2026க்கு வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து நான் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா வந்து அதுக்கடுத்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இதில் இருக்க இந்த செக்லிஸ்ட்டில் இருக்கபடி ஃபஸ்ட்லேருந்து வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, என்ன இருக்குன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு வீடியோ தனியாக போடுறேன். எந்த மாதிரி என்னெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும், எப்படி ஃபில் பண்ணணும், ஃபீல்டு வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து தனியாக வீடியோ போடுறதுக்கு. அண்ட் தென் ரெண்டாவது வந்து பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். பர்சனல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி வந்து பில்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து ஸ்டடி பிளானும் வந்து ஆல்ரெடி போஸ்டட் வீடியோ. ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இப்போ வந்து டிசம்பர் முடிய போகுது. போன வருஷம்லாம் எப்போவுமே வந்து எப்போ ஓப்பன் பண்ணோம், இது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்னா ஃபெப்பு தான் ஓப்பன் ஆகும். ஃபெப்பு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு 10க்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்க. பட் லாஸ்ட் டைம் வந்து சீக்கிரமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது ஜான்வரி 26, 25 நினைக்கிறேன். ஸோ வந்து எப்போனாலும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போவே பர்சனல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கணும். ஏன்னா அது நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம், நிறைய எழுதுவோம், நிறைய டிராஃப்ட் மேக் பண்ணி வச்சுருப்போம். நல்லதாக வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஐடியாஸ்லாம் கிடைக்கும். ஸோ வந்து நான் வந்து முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 3 to 2 months, அட்லீஸ்ட் 2 monthsக்கு முன்னாடியாச்சும் வந்து நீங்கள் பர்சனல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டடி பிளான் பண்ணியிருக்கணும். ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. மேபி ஏதாச்சும் தப்பு வரலாம். அதனால் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அண்ட் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து பர்சனல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டடி பிளான் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணலனாலும் இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியே தீரணும். நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ண உடனேவே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணாதவங்க இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண உடனேவே போய் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து ரிசர்ச் ப்ரொப்போசல் வந்து அது வந்து ரிசர்ச் பண்ணுறவங்க தான் அது தேவை, மற்றவங்களுக்கு தேவையில்லை. அண்ட் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் நான் என்ன சொல்லணும்னா, இதுவுமே வந்து நீங்கள் கைட்லைன்ஸ் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம், முன்னாடியே பண்ண வேண்டாம். ஏன்னா கைட்லைன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும், ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்குனே ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து அந்த ஃபார்மில் வந்து கொடுத்துருப்பாங்க, கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து அதில் வந்து உங்களோட ரெக்கமெண்டரை வந்து நீங்கள் அவங்களோட இதெல்லாம் ஃபில் பண்ணியும் பண்ண சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, உங்களோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து யூனிவர்சிட்டி, இப்போ உங்களோட ப்ரொஃபஸராக இருக்காங்க, வேறு ப்ரொஃபஸராக இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் படித்த யூனிவர்சிட்டியில் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, உங்கள் காலேஜோட லெட்டர் பேடுன்னு சொல்லுவாங்க. காலேஜ் நேம் இருக்கும், அட்ரெஸ்ஸு அது இதுன்னு இருக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி வாங்கி, அது கூட வந்து நான் இது தனியாக ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்கும் தனியாக எப்படி பண்ணணும், எம்பசி ட்ராக் அண்ட் யூனிவர்சிட்டி ட்ராக் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். பட் இப்போ வந்து ஷார்ட்டாக என்னென்னா, இந்த மாதிரி நீங்கள் இதில் இருக்கிற அந்த பாக்ஸ்லையும் ஃபில் பண்ணலாம். இன்னொன்று வந்து யூனிவர்சிட்டியோட லெட்டர் பேட் வாங்கி அப்படியும் பண்ணலாம். ரெண்டுமே உங்களோட விஷயந்தான். ஒரு வேளை நீங்கள் லெட்டர் பேடில் வாங்குறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் இப்போவே வந்து உங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லி வச்சுருங்க, இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு. லெட்டர் பேடில் வந்து
அவங்ககிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணணும்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து லைக் ஒரு டிராஃப்ட் மாதிரி ரெடி பண்ணுவாங்க அவங்களும். அதுவும் எல்லாமே டைமுக்கு வரணும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் இப்போவே ஒரு வேளை நீங்கள் வந்து லெட்டர் பேடில் வாங்கலை இதுலேயே வாங்குகிறேன் அப்படின்னீங்கன்னா அவங்க ப்ரொஃபஸர்கிட்ட முன்னாடியே சொல்லி வைங்க. இதை மாதிரி எனக்கு தேவைப்படும், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தேவைப்படும் அப்படி சொல்லிட்டு சொல்லி வைங்க. ஸோ தட் அவங்க கொஞ்சம் ரெடியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் இஷ்யூடு பை ரிசர்ச் ப்ரோக்ராம் யூனிவர்சிட்டி. இதுவும் வந்து ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு தான், மற்றபடி உள்ளவங்களுக்கு தேவை இருக்காது இது. அண்ட் தென் வந்து கொரியன் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் எக்ஸப்ஷன் அப்ளிகேஷன் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் கரண்ட் அகாடமிக். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான், ரெக்வயர்ட் கிடையாது. அண்ட் ஜிகேஸ் அப்ளிகண்ட் அக்ரிமெண்ட்டுன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அதில் சும்மா நீங்கள் வந்து 2 டிக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஜஸ்ட்டு வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, இதை மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற டூஸ் டோன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும் அப்படி தான் ஞாபகம் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும். லைக் அது டிக்காக போட்டு லைக் சைன் பண்ணுறது அவ்வளோதான். அப்புறம் பர்சனல் மெடிக்கல் அசஸ்மெண்ட். அது சும்மா வந்து இது வந்து நீங்கள் டாக்டர்கிட்டலாம் போய் வந்து பர்சனல் மெடிக்கல் அசஸ்மெண்ட் எடுக்க தேவையில்ல. சும்மா கொஞ்சம் ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் என்ன எஸ் நோ என்ன இருக்கோ அதை போட்டு இது பண்ணணும். அப்புறம் கன்சென்ட் டு கலெக்ட் அண்ட் யூஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷனும் வந்து இதுவும் வந்து பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து லைக் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குற கன்சென்ட். ஸோ இதுவும் வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு காலம் இது எப்படி நான் கொட்டுறதுன்னு தெரில. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லைக் 2025 கைட்லைன்ஸ் வந்து இருக்கும், வெப்சைட்ஸில் இருக்கும். அதை போய் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் இதையும் அதையும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் தேவையில்லை. இப்போது இதில் இருக்கிறதுல நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு இருக்க டாக்குமெண்ட்ஸ் டு கம்ப்ளீட் 2 விதமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்ஸில் வந்து நீங்கள் இப்போ என்னெல்லாம் பண்ணால் அப்ளிகேஷன் ஃபார்ம் தேவையில்லை. இப்போ பண்ண வேண்டியதுலாம் பர்சனல் ஸ்டேட்மெண்ட், ஸ்டடி பிளான், அப்புறம் வந்து உங்களோட உங்கள் ரெக்கமெண்டர்கிட்ட உங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லி வைங்க. இதை மாதிரி எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஓப்பன் ஆக போகுது, அதனால் உங்களோட ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இப்போ முன்னக்கிட்டே சொல்லி வைங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸில் வந்து இவ்வளோ தான். அண்ட் இதை வந்து நான் இன்னொரு வாட்டி கைட்லைன்ஸ் வந்ததுக்கப்புறமும் பண்ணுறேன் 2026க்கு. மேபி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அதுக்காண்டி வந்து நான் அப்பவும் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம். இப்போ நீங்கள் மெயினாக பண்ண போகிறது பர்சனல் ஸ்டேட்மெண்ட், ஸ்டடி பிளான். இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் ஓகே, ஸ்டார்ட் பண்ணலன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உடனே போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் ரெக்கமெண்டர்கிட்ட வந்து போய் சொல்லி வைங்க. அதை மாதிரி வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும் அப்படின்ட்டு வந்து சொல்லி வைங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சர்டிஃபிகேட்ஸ் ரெக்வயர்ட் மஸ்ட் பி அப்போஸ்டேட் அண்ட் கவுன்சிலர் கன்ஃபார்ம் பண்ண சர்டிஃபிகேட். என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து நம்ம அப்போஸ்டேட் அண்ட் வந்து கவுன்சிலர் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் என்னெல்லாம்ன்றன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகன்ஸோட பேரண்ட்ஸ் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப், ஓகேவா, அண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் டாக்குமெண்ட். இது வந்து என்னென்னா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் டாக்குமெண்ட்டுன்றது நம்ம அம்மா அப்பாவும் நம்மளும் லைக் ஃபேமிலி அப்படின்றத வந்து நம்ம லைக் ப்ரூவ் பண்ணுற டாக்குமெண்ட். இது வந்து மற்ற ஃபார் எக்ஸாம்பிள் சைனாலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டே இருக்கும். பட் இந்தியாவில் அது மாதிரி கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலான்னா பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் அம்மா அப்பாவோட சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுற ஒரு சர்டிஃபிகேட். இது வந்து இந்த ஸ்காலர்ஷிப் மெயினாக வந்து என்னென்னா கொரியன்ஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடையாது. மெயினாக வந்து கொரியன்ஸ் வர மற்ற இன்டர்நேஷ்னல்ஸ் தான். ஸோ அவங்க வந்து அவங்களோட சிட்டிசன்ஷிப் அம்மா அப்பா சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுறதுக்கான உள்ள டாக்குமெண்ட் இது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இது வந்து இங்கிலீஷில் இருக்கணும். லைக் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கலந்துனா ஓகே. இங்கிலீஷில் இல்லை அப்படின்னா நீங்கள் லைக் நம்மளோட இதுக்குள்ளே நம்மளோட ஊரில் வந்து முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் வேணும். இப்போ வந்து இது மாதிரி இருக்குது இங்கிலீஷில். மேபி எனக்கெலாம் வந்து தமிழில் இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து திரும்ப அப்ளை பண்ணி நான் வாங்கினேன். இங்கிலீஷில் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு தனியாக நான் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் வாங்கினேன். எனக்கு வந்து 2 தந்தாங்க. ஒன்று ஃபுல்லாக தமிழில் தந்தாங்க, இன்னொன்று ஃபுல்லாக இங்கிலீஷில் கொடுத்தாங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு வேளை இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கலந்துருந்துச்சுன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. ஆஸ் லாங்காஸ் அது வந்து இங்கிலீஷில் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுனாலே போதும். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து வந்து அம்மா அப்பாவோட
சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுற டாக்குமெண்ட் என்னன்னா, நம்ம இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் இல்லைனா ஓட்டர்ஸ் ஐடி, இந்த 2 டாக்குமெண்ட் தான். ஆதார் கார்டு கிடையாது. ஆதார் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது 2 தான் வந்து அவங்களோட சிட்டிசன்ஷிப்பை வந்து ப்ரூவ் பண்ணும். ஸோ இப்போ பாஸ்போர்ட், இன்கேஸ் ஆஃப் பாஸ்போர்ட் அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்பாஸ்டைல் பண்ண தேவையில்லை. அவங்களோட ஓட்டர்ஸ் ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப்பாஸ்டைல் பண்ணணும். 2 பேரோடதையும், அப்பா அம்மா 2 பேரோடதையும் வந்து அப்பாஸ்டைல் பண்ணணும். அப்போ உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அப்பா அம்மாவோட ஓட்டர்ஸ் ஐடி, இது 3த்தையும் வந்து நீங்கள் வந்து லைக் அப்பாஸ்டைல் பண்ணி வைக்கணும். அண்ட் தென் வந்து உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் என்னது, டிகிரி சர்டிஃபிகேட் தெரியுங்களா? டிகிரி சர்டிஃபிகேட் வந்து பண்ணணும். பேச்சுலர்ஸோடது, மாஸ்டர்ஸாக இருந்தால் மாஸ்டர்ஸ், பேச்சுலர்ஸ் இருந்தால் பேச்சுலர்ஸ். அண்டு டிரான்ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்கிரிப்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ டிரான்ஸ்கிரிப்டையும் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, டிரான்ஸ்கிரிப்டில் வந்து என்ன பிரச்சனைனா, நம்மளோட லைக் ஜிகே ஸ்காலர்ஷிப்க்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ட் எதில் இருக்கணும்னா, நம்மளோட சிஜிபிஏ வந்து எதில் இருக்கும்னா 4 ஸ்கேல், 4.3 ஸ்கேல், அப்புறம் வந்து 5, ஒரே ஒரு நிமிஷம், 4 ஸ்கேல், 4.3, 4.5, 5 ஆர் 10 ஸ்கேல், இந்த ஸ்கேலில் இருந்தால் தான் வந்து இந்த ஸ்கேலில் இருக்கணும் டிரான்ஸ்கிரிப்டு. ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து என்னோடது எப்படி இருந்துச்சுன்னு ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய டிரான்ஸ்கிரிப்டில் வந்து என்னோடய காலேஜில் வந்து தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்காலரோட பண்ணுவோம் தெரியுமா, அது வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நான் வந்து நிறைய காலில் கூட விழுந்து பார்த்துட்டு எனக்கு முடியவே முடியாது. என்னோடய காலேஜ் வந்து அட்டானமஸ் வேறு. ஸோ மற்ற காலேஜஸ்ட்டெல்லாம் கேட்டதுக்கு அவங்க வந்து அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு எனக்கு தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு என்னாச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ நான் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் வந்து என்னோடய கிராஜுவேஷன் டே அன்னைக்கு நடந்துச்சு. இது கிராஜுவேஷன் டே அன்னைக்கு இந்த மாதிரி போய் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் ஸ்காலர்ஷிப்பில் பண்ணேன். இதை மாதிரி வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து எனக்கு தேவைப்படுது அப்படி சொல்லிட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இந்த மாதிரி நான் என்னுடைய ஹெட் மாஸ்டர்கிட்ட எக்ஸாம்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் போய் கேட்டேன். அவங்க வந்து இல்லை தரவே முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் டிரான்ஸ்கிரிப்ட் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படி சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என்னோடய டிரான்ஸ்கிரிப்டில் வந்து அவங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, என்னுடைய சிஜிபியை போட்டு அது கீழே வந்து அதை வந்து பெர்சன்டேஜ்லையும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து அப்போது தான் என்னன்னு தோணுச்சுன்னா, எனக்கு அப்போவுமே வந்து 100%, 100 ஸ்கேல். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு இது வந்து இந்த விஷயம் தெரியாமல் ரொம்ப மண்டையை போட்டு உடச்சிட்டு இருந்தேன். லைக் நம்மளோட பெர்சன்டேஜ் இருக்கும்ல, நம்மளோட சிஜிபியை வந்து பெர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணியிருக்கதும் 100 ஸ்கேலும் ஒன்று தான். ஸோ நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணேன். டிரான்ஸ்கிரிப்ட் எனக்கு ஸ்காலர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து தெரிய வந்துருச்சு இதை மாதிரி. ஓகே, 100 ஸ்கேலும் பெர்சன்டேஜில் நம்மளோட காலேஜ்லேருந்து இந்த மாதிரி பெர்சன்டேஜில் தரதும் ஒன்று தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் அப்படியே விட்டுட்டு நான் வந்து என்னோடய டிரான்ஸ்கிரிப்ட் மட்டும் அப்படியே சப்மிட் பண்ணி வேறு எதுவுமே பண்ணலை. ஆனால் எக்ஸ்ட்ரா இன்னொன்று என்ன பண்ணேன்னா, என்னோடய யூனிவர்சிட்டியிலேருந்து நம்மளுக்கு வந்து லைக் சிஜிபிஏ டு பெர்சன்டேஜ் கன்வர்ஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று கேட்டேன். என்னன்னா எப்படின்னா, நம்ம யூனிவர்சிட்டி வந்து எப்படி வந்து சிஜிபிஏலேருந்து பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் வந்து நான் ஒரு சப்ளிமெண்ட் டாக்குமெண்ட்டாக நான் வச்சுருந்தேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி உங்களோட டிரான்ஸ்கிரிப்டில் பெர்சன்டேஜில் இருந்துச்சுன்னா ஓகே, ரொம்ப போட்டு காலேஜில் தரலன்னு சொல்லிட்டு உங்களோட ஹோப்பை வந்து லூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க தரமாட்டாங்க. மோஸ்ட்லாக தமிழ்நாடுலன்னு இல்லை, இந்தியாவிலேயே மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி தரமாட்டாங்க அது மாதிரி. ஏன்னா அது சில அவங்களோட ரூல்ஸ் நார்ம்ஸ் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தரல. ஆனால் நான் வந்து அந்த டிரான்ஸ்கிரிப்டில் வந்து எனக்கு நல்ல விஷயம் அது ஒன்று தான் பண்ணாங்க. ஆனால் அதை நான் கேட்கவே இல்லை. டிரான்ஸ்கிரிப்ட்னாலே அவங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒன்று கன்சாலிடேட்டட் சர்டிஃபிகேட், டிரான்ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது. கன்சாலிடேட்டடும் டிரான்ஸ்கிரிப்டும் ஒன்று கிடையாது. கன்சாலிடேட்டட் வந்து இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும். நம்ம எதுக்கு டிரான்ஸ்கிரிப்ட் வாங்குகிறோன்னா, அது வந்து அவுட் சைடு இந்தியா வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம டிரான்ஸ்கிரிப்ட் வாங்குவோம். ஸோ அதனால் அவங்க அதை கன்சிடர் பண்ணி அதை வந்து பெர்சன்டேஜ்லேயும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 10 ஸ்கேல்
சிஜிபிஏ வந்து எங்கேயுமே கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து அது பெர்சன்டேஜ்னு கன்வெர்ட் பண்ணி தந்திருந்தாங்க. ஏன்னா என்னோட கன்சாலிடேட்டட் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த ஒரு பெர்சன்டேஜ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் டிரான்ஸ்கிரிப்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை மாதிரி உங்களோட மேபி டிரான்ஸ்கிரிப்டில் வந்து உங்களுக்கு இது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. நீங்கள் வந்து கவலைப்படாமல் வந்து அதை சப்மிட் பண்ணலாம். ஏன்னா நான் ரொம்ப பயந்தேன். பட் அது மாதிரி எதுவுமே ஆகலை. ஸோ பயப்படாதீங்க. அண்ட் இன்னொன்று ஸ்காலரோ விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்காலரோவில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும், உங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையும் போடுங்க. ஒரு மார்க், ஒரு ஸ்கோர், ஒரு லைக் வரதை வந்து அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு வேர்ட் பேட்லேயோ எதுலையோ போட்டுட்டு அதை வந்து உங்கள் யூனிவர்சிட்டியில் போய் காட்டுங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் சில யூனிவர்சிட்டி ஒத்துப்பாங்க. அவங்க வந்து அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து காலேஜோட சீல் இருக்கணும். காலேஜோட சீல் யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களோட காலேஜில் இருக்க ஒருத்தருங்க வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்கணும். ஒரு வேளை காலேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, அட்லீஸ்ட் உங்கள் ஹெச்ஓடிட்ட, உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிட்ட ஆச்சும் வாங்குங்க. ஐ திங்க் தட் வில் ஒர்க். ஏன்னா ஒன்றுமே இல்லாததுக்கு அதுவாச்சும் ஓகே. உங்களோட காலேஜ் சீல் இருக்கணும். லைக் எக்ஸாம் செல்லோட சீல் இருக்கணும். அப்புறம் வந்து அந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமாக ஏதோ ஒரு கண்ட்ரோலர் இருப்பார், அவரோட சீலும் இருக்கும், அவரோட சைனும் இருக்கணும். ஸோ இது ரெண்டும் மஸ்ட். அவங்க கண்டிப்பாக ஸ்காலரோவில் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்கணும். இல்லைனா வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி வாங்க பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் ஹெச்ஓடிட்டையாச்சும், எனக்கு தெரியல லைக் இது மாதிரி ஹெச்ஓடி அக்னாலேஜ் பண்ணுறதெல்லாம் எடுத்துப்பாங்களான்னு தெரில. பட் சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங்கில். அதனால் வந்து இது கிடைக்கலன்னா அவங்கக்கிட்டையாச்சும் வாங்க ட்ரை பண்ணிப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து டிரான்ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. அண்ட் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வந்து நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அண்ட் தென் அவ்வளோதான், நான் மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு காமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. I'll try to லைக் டூ அ Q&A செஷன். அப்படி இல்லைனா வந்து காமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அண்ட் மற்றதெல்லாம் என்னென்னா, ஸ்கோர் ரிப்போர்ட் ஆஃப் கொரியன் அண்ட் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அது மாதிரி ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இங்கிலீஷ் ஐல்ஸோ இல்லை வந்து டாபிக்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் லைக் ஐ திங்க் இப்போ வந்து 2026 ஜனவரி ஃபெப்ரவரியில் வந்து வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இந்த அக்டோபரில் வந்து எக்ஸாம் எழுதின்னு ரிசல்ட் வந்திருக்கும் தானே. ஸோ அதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. லைக் டாக்குமெண்ட்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் என்னென்னா, பாஸ்போர்ட் தேவைப்படும். அப்புறம் வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து அப்பாஸ்டைல் பண்ண தேவையில்லை. ஸோ ஆமாம், அது பண்ண தேவையில்லை. அண்ட் டாபிக் அதையும் பண்ண தேவையில்லை. பாஸ்போர்ட் அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அப்பா அம்மாவோட ஓட்டர் ஐடி, டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் வந்து அண்ட் தென் அப்புறம் என்னது டிரான்ஸ்கிரிப்ட். ஸோ இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து இப்போது ரெடி பண்ணணும் லைக் அப்பாஸ்டைலுக்கு. அண்ட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்பாஸ்டைல் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து 2024 அப்ளை பண்ணேன். எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. 2025 அப்ளை பண்ணேன். ஸோ 2024 அப்ளை பண்ணும்போது எனக்கு 2 to 3 டேஸ்லேயே வந்து தந்துட்டாங்க அப்பாஸ்டைல் பண்ணதுக்கு. நான் வந்து ஏஜென்சியை தான் காண்டாக்ட் பண்ணேன். ஏன்னா நம்மளால் டேரெக்டாக பண்ணுறது ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ நான் வந்து அந்த நான் என்ன ஏஜென்சியில் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் வருஷம் 2024 வந்து எனக்கு 2 to 3 டேஸ்லேயே தந்துட்டாங்க. ஆனால் லாஸ்ட் இயர் 2025 வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 டேஸ் கிட்ட எடுத்தாங்க. ஸோ நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மாறப்போகிற டாக்குமெண்ட்ஸ் கிடையாது. இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ கைட்லைன்ஸே மாற்றினாலும் இதெல்லாம் கண்டிப்பாக தேவையான டாக்குமெண்ட்ஸ். அதனால் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து அப்பா அம்மா ஓட்டர் ஐடி அண்ட் யுவர் டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ட் இது இருந்துச்சுன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்போவே லைக் ஜனவரி மிட் ஆர் இல்லை ஒரு 10 கிட்ட வந்து நீங்கள் வந்து அப்பாஸ்டைலுக்கு வந்து அனுப்பிச்சு அப்பாஸ்டைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் கடைசி நேரத்தில் வந்து ஹரிபரியில் வந்து நீங்கள் இது இருக்க மாட்டீங்களா அதனால். ஸோ இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் கிராஜுவேஷன் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க. சர்டிஃபிகேட் கிராஜுவேஷன் வந்து லைக் அந்த டைமில் அப்ளை பண்ண டைமில் வந்து அவங்க கிராஜுவேட் ஆகலைன்னா, கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன வந்து அல்டர்னேட்டிவாக வைக்கலாம் அப்படின்னா, டேட் ஆஃப் கிராஜுவேஷன் வந்து லைக்
எக்ஸ்பெக்டட் கிராஜுவேஷன், சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கிராஜுவேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கான். இது வந்து என்னென்னா உங்களோட காலேஜில் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னைக்கு வந்து உங்களோட கிராஜுவேஷன் எக்ஸாக்டாக எந்த டேட்டில் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் நினைக்கிறேன். இது எனக்கு சரியாக தெரில, ஏன்னா என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சு. பட் இதில் கைட்லைன்ஸில் கொடுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கிராஜுவேஷன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அதில் வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் கிராஜுவேஷனையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அந்த டாக்குமெண்ட்டில். அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா 31 ஜூலை, எல்லா வருஷமும் 31 ஜூலை வந்து 31 ஜூலை தான் வந்து அவங்க வந்து டெட்லைன் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே உங்களோட ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட், உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும் தெரியுமா, அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா உங்களோட ஸ்காலர்ஷிப் வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலானது தான். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, டிகிரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக 31 ஜூலைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெம்ப்ரவரி சர்டிஃபிகேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டெம்ப்ரவரியான கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், இல்லை கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், இல்லைனா கிராஜுவேஷன் எக்ஸாமினேஷன் ரெக்கார்ட், இல்லை பாசிங் சர்டிஃபிகேட், இதெல்லாம் வேலிட் சர்டிஃபிகேட் கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் அட்டண்டன்ஸ், அதுவும் வந்து ப்ரூஃப் ஆஃப் கிராஜுவேஷனாக அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரூஃப் ஆஃப் கிராஜுவேஷனாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரே ஒன்று தான், அது என்ன, சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கிராஜுவேஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நான் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். I'll try to clear. So yeah, bye guys, see you in another video. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போய் ஸ்டடி பிளான் அண்ட் இவங்களோட பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஸ்டடி பிளான் பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பண்ண பாருங்கள். ஸோ see you in another video. அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். I'm here to help you all. All the best for like everyone who's going to apply for the 2026 graduate. Bye bye.